ஒரு பெரிய குழவி ஒண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள பறந்து வந்து விழுந்துருச்சு. அதை எடுத்து போடுறதாகத்தான். உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆகணும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா ஒண்ணும் நடக்கலையே. தப்புன்னு போச்சு. சும்மா கிட. நானும் போது போது பாக்குறேன். வந்ததே என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்க. நீ இனிமே உங்க பொண்ணுக்கு பக்கமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்ட. ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கும் ஊத்துங்கத்தான். என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பழக்கம் உண்டு. என்னமோ எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் ஆயிட்டதை சொன்னீங்க. வயசுக்குள்ள நான் ஏன் சாமியாரா போனோம்? நீங்க 2 பேர் சப்பலா கட்ட எடுத்துட்டு அடிச்சுட்டு போங்க. சொன்னேன் அத்தா கையெடுங்க. இந்த உருட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல, வேற ஆளை பாருங்க. போட வெளியே. போறேன். போனதுக்கு அப்புறம் ஆலப்புழ முறை மாப்பிள்ளைங்கன்னு உங்க பிஏ கேட்டேன். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஓஹோ, அந்த தைரியத்துல இப்படி பேசுறியா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தனையும் ஒருத்தையும் சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு பாடுபடுறாரு. அதுல 100% அக்கறை என் மேல இருந்துச்சா? எங்க அக்கா கிட்ட 10 வருஷம் ஆகுது. சொந்த மச்சான் செத்தனா இல்ல உயிரோட இருக்கிறானு கொஞ்சமாவது யோசிச்சாரா? உன்னோட ஜாலியா வாழ்க்கை நடத்துறாரு. மச்சான் கப்புன்னு ஒரு கல் படிச்சுட்டா. நீ யோகியனா இருந்தா கவலைப்பட்டிருப்பாரு. யோகியனா அயோக்கியனோ நான் மச்சின. இந்த உறவை வச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட நான் உங்ககிட்ட வாங்கல. இப்ப என்ன முறை மாப்பிள்ளைய ஆக்கிருக்கீங்க. இதை வச்சுதான் நான் பணம் பண்ண போறேன். கொடுத்திருக்கீங்களே பெரிய வேஷம். இந்த வேஷத்தை செய்ய 5 லட்சம் ரூபாய் 100 ரூபாய் செலவத்தால விஐபி பாக்ஸ்ல போட்டு மரியாதையா கொடுங்க. வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிடுறேன். தரலன்னா நீங்க வாழ்வு கொடுக்கறதா நம்பி வந்திருக்காளே அவளை அஞ்சுக்கும். அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவேன். எப்படி தெரியுமா? அவ தான் பொண்டாட்டி இல்ல நம்பி இருக்கானே வாத்து. அவகிட்ட போய் பாவி மடையா அது பொண்டாட்டி தாண்டா, இந்த பயலுக்கு உன் காதல மட்டும் இல்ல உடம்புல சேர்த்து பூ சுத்துறாங்க போய் எடுத்து விடுவேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நிறுத்து. 5 லட்சம் தானே வாங்கிக்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இறக்கப்பட்டு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்படி மிரட்டுறவனுக்கு கொடுக்க வேண்டியதானு கேட்க போறீங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்காவது பொறுத்துக்கோ. ஓகே, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா வேலை முடிஞ்ச அப்புறம் தான் அந்த பணம் உன் கைக்கு வரும். அப்பப்ப கிடைச்சா போதும். உங்க குடிமி என் கையில தேவைப்படும் போதெல்லாம் ஆட்டுவேன். ஆட்டுற ரொம்ப ஆட்டிடாத. பொத்தோட கையில வந்துடும். கடையில மிச்சம் அதுதான் ஆயிடும். மச்சான் இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்னம்மா அப்பல அஞ்சுகும். ஆமா ஏன் உன் புருஷன் உன்னை வேண்டான்னு தள்ளி வச்சுட்டான்? எதிர்ட்டுக்காரன பாத்தியா? கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்து நாட்டு நரம்புறாம இப்படி ஒரு கேள்வியை கேட்கறான். பார்த்துட்டு சும்மா நிக்கிறியே. நீ ஒரு பொம்பளையா? நீ ஆம்பளையா? நீ ചേട്ടാ എനിക്ക് കേരളത്തിലേക്ക് തിരിച്ചു പോകാൻ ഇഷ്ടമല്ല. ഞാൻ ഇവിടെ തന്നെ കല്യാണം കഴിച്ച് ഇവിടെ തന്നെ താമസിക്കാൻ പോകാണ്. இப்ப என்னமா சொல்ற? உண்மை புரிய மாட்டேங்குது. அவன் திரும்பி ஊருக்கு போறதுக்கு பெரிய இல்லையா? இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்கணும்ங்கிற. என்ன சார் மலையாள தமிழ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது? என் தலையெழுத்து பார்ப்பா. சொந்த சிஸ்டத்தை பேசுறதுக்கு அம்மா மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. அம்மா பேசுறதுக்கு நான் விளக்கம் தர வேண்டியிருக்கு. ஐயா, பாப்பாவுக்கு உடனடியா ஒரு தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணி தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன? நான் இருக்கும் போது எந்த வாத்தியாரும் சந்திராவுக்கு தமிழ் சொல்லி தரக்கூடாது. நான் தான் சொல்லி தருவேன். உன் பேரையே உனக்கு ஒழுங்கா தமிழ் எழுத தெரியாது. வீணா இருக்கு இதெல்லாம். ஐயா நீங்க இந்த வீட்டு மாப்பிள, உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம்லாம்? நான் தான் சொல்லி தருவேன். கை நட்டு அப்புறம் கஷ்டப்படுவேன். உனக்கு எதுப்பா வீண் தரமா? வேற வேலைக்கு ஜாலியா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு இல்லாம என்ன பயமுறுத்துறீங்களா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி எங்க சொல்லு. தமிழுக்கு எத்தனை உயிர் எழுத்து? 3 எழுத்து. உயிர். நல்ல வேலை உயிர்னு சொன்னீங்க. இந்த அம்மா மாதிரி வேற எதையாவது ஏடா கூடமா சொல்லாம. சார் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சந்திராவுக்கு நான் தமிழ் சொல்லி தரேன் சார். நீயா? நான் தமிழ கிளாஸ் வாங்கணும் சார். அப்படியா? தட்ஸ் குட். சந்திரா இனிமே தியாகு உனக்கு தமிழ் கத்து கொடுப்பான். எனக்கும் அதான் இஷ்டம். இத பார்ப்பா, சந்திராவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளை முழுக்க முழுக்க தமிழ் பொண்ணாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாளைக்கே நான் டியூஷன் ஆரம்பிச்சேன் சார். வரேன். பையன் நல்லா மாட்டிக்க போறான் பாரு. தமிழ் தெரிஞ்ச பொண்ணுக்கு தமிழ் கத்து தரானா? நல்லா பேசுற. தமிழ் கத்துக்கிறதுக்காக இவளை அவன் கூட அனுப்புறேன்.
இதனால 2 பேரும் நெருங்கி பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமேங்கிறதுக்காக காடி விடுறா நடுவுல. அதான் இந்த வேஷத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்க? அமிதாப் பச்சன் வாங்குற சம்பளம். பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்க மனசு ஒத்து வரல. அதனாலதான் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறேன். எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. நாங்க கூப்பிடும் போது உன் பர்ஃபார்மன்ஸ் கொடு. போட. ஓகே. அடடடடடா. ஐயா பயங்கர புத்தாலி. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டமெல்லாம் போடுறாரு. நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகுவுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு. சேர்த்து வச்சிருவாரு. நான் வேற என்ன சொன்னேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். கமாலம்பா இது டீ. தியாகு, என் பொண்ணு உனக்கு வரதட்சணை கொண்டு வந்திருக்கா. ஐயோ ஐயோ, அது கல்யாணத்துக்கு போது கொடுக்கறது. இது குரு தட்சணை. ஆமா ஆமா, கையில வாங்கிட்டு கையோட டியூஷன் ஆரம்பிப்பா. குடுமா. ഇന്നു മുതൽ നിങ്ങളാണ് എന്റെ ആശാൻ. ഈ ദക്ഷിണ മേടിച്ച് എന്നെ ആശീർവദിക്കുക. கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்லா தேர்ச்சி வரணும்னு அந்த தமிழ் கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். சந்திரா, நீ நல்லா தமிழ் படிச்சு ஔவையார் மாதிரி வரணும். ஔவையார் கேள்விங்க தெரியும். சந்திரா, தமிழர்கள் பழங்குடி மக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி வளர்ந்த மூத்த குடி தமிழ் குடிம்பாங்க. அதனாலதான் சாராயக்கடையில அப்படி ஒரு கூட்டம். மூத்த குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கட்டும். தமிழ்குடி பெருமை பத்தி கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல கங்கையை மீட்டாங்க, கடாரத்தை மீட்டாங்க. ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு இழுக்கு தெரியுதுல்ல. கொஞ்சம் பார்த்து ஆரம்பிக்க விடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. இதோ நம்ம 2 பேரையும் தான் போக சொல்றாரு. கிளம்பு கிளம்பு. இப்பதான் அம்சமா இருக்குது. நான் போய் என் கையால பரிமாறுறேன். அந்த பொண்ணு கையால பரிமாறணுங்கிறதானே செட்டப்ப. நீ எதுக்கு குறுக்க போய் கக்குற நிக்கிற? போதும் போதும். சந்திரா, நிறைய போடு. தியாகு வெக்கப்படாம சாப்பிடு. அவ உனக்கு மனைவி தானே? மாணவி மாணவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தியாகு, என் தங்கச்சிக்கு தமிழ் டியூஷன்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எழுத்துக்கள் அவர்கள் கத்துக்கிட்டாங்க. இப்ப அரிச்சுடியில இருந்து ஆத்திச்சுடி வரைக்கும் டேப் பண்ணி கொண்டு வந்து கத்து கொடுக்கறத வீட்டுக்கு வெளியில போய் கத்து கொடு. வீட்டுக்குள்ள கத்து கொடுத்த எங்க அம்மா பக்கத்துல இருந்து கழுத்து அறுப்பாங்க. சார், இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லவே மாட்டீங்களா? வெட்டிங் டே. யார் வெட்டிங் டே? ஏன் வெட்டிங் டே தான்? என்ன சார் அது? 3 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ ஒரு வெட்டிங் டே கொண்டாடுனீங்க. அது கூட இன்னொரு வெட்டிங் டேவா? அது வந்து அம்மா என்ன உனக்கு தான் 2 சம்சாரம் ஆச்சப்பா. தியாகு, அது வந்து 2ஆவது சம்சாரத்தோட வெட்டிங் டே, இது வந்து முதல் சம்சாரத்தோட வெட்டிங் டே. அப்படியா? தண்ணி போட்டா எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ இந்த ஸ்வீட் சாப்பிடுப்பா. அப்படியே இருக்க. போதும் சார். சாப்பிடுங்க. தண்ணி தண்ணி. ஏமாத்தினா வரல கடிச்சுப்பேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனும். அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பு தானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன? என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு முறமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போயேன். அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. பொண்ணே, என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன். நான் சொல்றத கேளு. உனக்கும் பஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லைன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாகு, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச் பார்க்ல உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ணா என்னங்க? இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? லதா, ரொம்ப நேரமா சிகரெட்டை கையில வச்சிட்டு இருக்கேன். பத்த வைங்க. இன்னும் டைம் ஆகலையே. டைம் ஆயிடுச்சு. உங்க கடிகாரம் ஃபாஸ்ட். அட, 1 நிமிஷம் தானே ஃபாஸ்ட். சரி, போன போதும். இந்த வீட்டுல சமையல்காரன் தானே? ஆமா. பேபி கேட்டா கொடுக்க வேண்டியது தானே? காபியா? அவன் என்ன கேட்டேன்? உங்களோட பெரிய போராட்டமா போச்சு.
காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஜீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்சது போ. தமிழ் தான் விளையாடுறதுன்னு நினைச்சேன், இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா, இங்க எப்படி அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா? கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன், அவன்ல முட்டிக்கணும். இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது. ஆனா பாவம் மாப்பிள. அம்மா, கட்டிக்கிறது தான் கட்டிக்கிறீங்க. சூடு, சொரணை, ரோஷம், மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பையன் நீதான். சமையல் எல்லாம் ரெடியா? இதோ மண்ணெண்ணெய், இதோ தீப்பொட்டி. இத பய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம். எப்பா சாராயா தெனாவட்ட பாத்தியா? ஏன்பா, ஜெயசீலன் சார் படாத பாடுபட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொஞ்சாதியும் ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு. நீ எரியற வீட்டுல புடுங்குறது லாபம்னு சில்லறை சம்பாதிக்கிறிய. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டீ குடிக்கிறது தான். டீ குளிக்கிறது. பாவிகளா, சந்திராவையும் ஜாகியும் எரிச்சிடாதீங்க. அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் நான் பிளான் பண்ணி இருக்கேன். போகும்போது கவனிச்சுட்டு போறேன். மூஞ்சி முகர கிட்டே பாரு. டீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல, உனக்கு தான். மணியாச்சு 12, தணலாச்சு விழி 2. இந்த விரகம் ரொம்ப நரகம், கொஞ்சம் விலகம் வந்து கொஞ்சம். இருபுறமும் உடம்பு சிலிர்க்க மணியாச்சு 12, தணலாச்சு விழி 2. இந்த விரகம் ரொம்ப நரகம், கொஞ்சம் விலகம் வந்து கொஞ்சம்.
விட்டு சிரிக்குது. ஒரு மயக்க நிலையில் கிடக்க தன்னை மறந்து சரசம் நடக்க மணியாச்சு 12 கண்ணலாச்சு 2 இந்த விரகம் ரொம்ப நரம் கொஞ்சம் விலவும் வந்து கொண்டு என்னங்க, உங்களை நான் என்னைக்குமே அளவுக்கு மீறி குடிக்க விட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். ம்